ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 5 ஆஃப் இஃப்தார் ஸ்பெஷல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹதீஸ். நோன்பாளிகளோட துவாவை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான், கண்டிப்பாக இன்ஷால்லா ஏற்றுப்பான். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 பேரோட துவா மட்டும் நிராகரிக்கப்படாது. அதில் ஒருத்தவங்க தான் நோன்பாளின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஃப்தார் நேரத்தில், அதாவது நோன்பு துறக்கிற நேரத்தில் நம்ம கேட்குற துவாவுமே நிராகரிக்கப்படாது. இந்த நேரத்தில் முக்கியமாக நம்ம எந்தெந்த விஷயத்துக்காக துவா கேட்கணும்னா, முதல்ல அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அடுத்து நல்ல வாழ்க்கைக்காக துவா செய்யணும், நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு துவா செய்யணும். இம்மை மறுமை ரெண்டுத்துக்காகவும் எப்பவுமே நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம தாய் தகப்பன் நன்மைக்காக துவா செய்யணும். அதுக்கு மேலே நம்ம தனிப்பட்ட தேவைக்காகவும் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த இஃப்தார் நேரத்தை வீணடிக்காம நிறைய துவா கேட்போம். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்குற எல்லா துவாவையும் கபூலாக்குவானாக, ஆமீன். சரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன ஸ்பெஷல்னா, மேங்கோ மில்க் ஷேக், மெதுவடை, கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் தாங்க செஞ்சுருந்தோம். கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலடோட ரெசிபி வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். ஓகேங்க, நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.